ஆகிய உமாதேவியார் அவதரித்த நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அம்பாளுக்கு வளைகாப்பிட்டு வழிபட்ட நாளாகவும், அன்னையாக விளங்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரினுடைய அவதார திருநாளாகவும் சொல்லப்படுவது ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம். நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாசத்துல நமக்கு வந்தாலும், இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாக எல்லா அம்பிகையினுடைய ஆலயங்களிலும் கொண்டாடப்படும். சைவ வைணவ ஆலயங்கள் அனைத்திலேயும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வைபவம் தான் இந்த ஆடி பூர உற்சவம். இங்கே அம்பாள் அவதரித்தது, அங்கே ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது, அம்பிகைக்கு வந்து வளைகாப்பிட்ட வைபவம் அப்படின்னு எல்லா கோயில்லையும் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். பொதுவா இந்த ஆடி பூரத்தை எதிர்பார்த்து பெண்களும் ஆண்களும் கல்யாணம் ஆகக்கூடிய வயசுல இருக்கிறவங்க காத்து கொண்டிருப்பதும், குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாள் அப்படின்னு சொன்னா அது இந்த ஆடி பூர திருநாள் தான். ஆடி பூரத்துல